ஓகே. ப்ராடக்ட் வெஜிடபிள் ப்ரைஸ் ட்ராக்கர். இப்ப இந்த ஒரு ஸ்டெப்ஸா வாசிச்சு அதில என்ன விஷயங்கள் இருக்குன்னு தான் விளங்கிக் கொள்வோம். அ இதில பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் இது ஒரு தங்கிலீஷ்ல குடுத்துருக்கேன். அது பிரச்சனை இல்ல. நான் இப்ப மாத்தலாம். இப்ப வெஜிடபிள் பிரைஸ் தொடர்பான ஒரு செயலியை நான் ஏரோடியஸ், டைனமோடிபி, நோட்.js, எக்ஸ்பிரஸ்.js, ரியாக்ட் டைப்ஸ்கிரிப்ட், டெயில்விண்ட் சிஎஸ்எஸ், ரியாக்ட் நேட்டிவ் உதவியுடன் செய்யலாம் என நினைக்கிறேன். இதற்கு ஒரு வெஜிடபிள் பிரைஸ் தொடர்பான அட்டவணையை இங்கே அ தந்துள்ளேன் என்று உறுதி போட்டு, நான் வந்து இத வந்து ஒரு பேப்பர்ல எடுத்து அத வந்து நான் என்ன செய்றேன்னா, அத எடுத்த ஃபோட்டோவ வந்து இப்ப டேபிளா கன்வெர்ட் பண்ணி இதுல உங்களுக்கு போட்டுருக்கேன். ஸோ, இப்ப உங்களுக்கு சாம்பிளுக்கு டேட்டா வந்திருக்கு. சரி. ஸோ, இதான் இந்த விஷயமா இருக்கு. பாருங்க. இதற்காக ஒரு முன்னாய்வை நாம் செய்வோமா? என்று நான் கேட்டிருக்கேன். இப்ப இதான் நான் கொடுத்த சாட். அதுக்கு வந்து அது கொடுத்த ரிப்ளைய பாருங்க. நிச்சயமாக நீங்கள் கொடுத்த தகவல்களையும், நீங்கள் பயன்படுத்த விரும்பும் தொழில்நுட்பங்களையும் வைத்து ஒரு அருமையான காய்கறி விலை செயலிக்கான முன் ஆவணத்தை ப்ராடக்ட் ப்ளூ பிரிண்டை உருவாக்கலாம். இது ஒரு சிறந்த தொழில்நுட்ப அடுக்கு டெக் ஸ்டாக். இதன் மூலம் வலிமையான, வேகமான மற்றும் பல தளங்களில் வெப் அண்ட் மொபைல் இயங்கக்கூடிய ஒரு செயலியை உருவாக்க முடியும். இதற்கான ஒரு விரிவான திட்டத்தை முன் ஆவணம் கீழே பார்க்கலாம். பாருங்க, ப்ராடக்ட் பேர் வந்து திட்டத்தின் பெயர் காய்கறி விலை தகவல் செயலி வெஜிடபிள் பிரைஸ் இன்ஃபோ ஆப். இதான் எங்களோட ஆப்போட நோக்கம். அந்த ஒப்ஜெக்டிவ் நோக்கம் பல்வேறு சந்தைகள் திருநெல்வேலி, மயிலாடுதுறை உள்ள காய்கறிகளின் தினசரி விலையை பயனர்களுக்கு எளிதாக காண்பிக்கும் ஒரு வலைத்தளம், வெப் அப்ளிகேஷன் மற்றும் கைபேசி செயலியை, மொபைல் அப்ளிகேஷனை உருவாக்குவது. பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி ஸ்டாக், தரவுத்தளம் டேட்டாபேஸ் ஏரோஸ் டைனமோடிபி, பின்தளம் பேக்கெண்ட் நோட்.js, எக்ஸ்பிரஸ்.js, இணைய முகைப்பு வெப் ஃப்ரண்ட் ரியாக்ட் டைப்ஸ்கிரிப்ட், டெயில்விண்ட் சிஎஸ்எஸ், கைபேசி செயலிக்கு வந்து மொபைல் ஆப்புக்கு நான் ரியாக்ட் நேட்டிவ் வந்து பாவிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ டெக்னாலஜி ஸ்டாக் வச்சு தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். அதை வந்து தரவுத்தள வடிவமைப்பு டேட்டாபேஸ் டிசைன் ஏரோஸ் டிவியில் எப்படி போடணும்னு பார்ப்போம். டைனமோடிபி என்பது ஒரு நோ எஸ்கியூஎல் தரவுத்தளம். எனவே நமது அட்டவணையை டேபிள் அதற்கேற்ப வடிவமைப்போம். அட்டவணை பெயர், டேபிள் நேம், வெஜிடபிள் ப்ரைஸஸ். முதன்மை திறவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் கீன்னு சொல்லுவோம். முதன்மை திறவு பிரைமரி கீ, பிரிவு திறவுகோல் பார்ட்டிஷன் கீன்னு சொல்லுவோம். வெஜிடபிள் நேம் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குமாம். காய்கறியின் பெயர், எடுத்துக்காட்டு கத்தரிக்காய். இது ஒவ்வொரு பொருளையும் தனித்துவமாக கண்டறியும். சரி, வரிசைப்படுத்தல் திறவுகோல் அதாவது ஷார்ட் கீன்னு சொல்லுவோம். இல்லை வந்து இப்போ டைனமோடியில் பாய்கில் பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீன்னு தான் மெயின் டாபிக். இதில் எங்களுக்கு தேவையில்லை. நம்ம பயன்பாடு எளிமையாக இருந்தால் பார்ட்டிஷன் கீ மட்டுமே போதுமானது. சரி, இப்போ இது வந்து நான் NoSQL டேட்டாபேஸோட ஜேசன் ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு பொருளின் மாதிரி அமைப்பு சாம்பிள் ஐட்டம் ஸ்ட்ரக்சர் இன் ஜேசன். நீங்கள் கொடுத்த அட்டவணையில் இருந்து கத்தரிக்காயை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். வெளில வந்து பார்க்கல வெஜிடபிள் கத்தரிக்காய் என்ன ப்ரைஸ் இல்லை திருநெல்வேலி அப்படி கொடுத்து அது உங்களுக்கு அதில் எடுத்துருக்கு. சரிண்ணே. இப்போ இது வந்து அதுக்கு எடுத்திங்கன்னா இதான் சொல்ல வர்றது. இப்போ இந்த நான் கொடுத்த டேட்டாவை இங்கே இருக்குதா திருநெல்வேலி ₹200 இருக்குது தானே, அப்படியே ஒரு சந்தைகளில் இதை வச்சுக்கொண்டு அது போட்டிருக்கு. இது என்ன ப்ரைஸில் இதான் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் இருக்கும். லாஸ்ட் அப்டேட்டட் இருக்கும். இப்போ நான் போக சில மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருக்கும். அதை போய் பார்ப்போம். ஓகே. இப்போ விளக்கம் சொல்லுது வெஜிடபிள் நேம் இதுதான் காய்கறியின் பெயர். ப்ரைஸஸ் இது ஒரு மேப் ஆப்ஜெக்ட். இது ஒரு அதில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இந்த சோதனைகளை வெஜிடபிள் நேம் இங்கே ஒரு என்ன டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அண்ட் எஸ்ன்னு போட்டு போடுறோம். இது ஒரு மேப் ஆப்ஜெக்ட் ஆகக்கூடிய எம்ன்னு போடுறோம். இது ஒரு மேப் ஆப்ஜெக்ட் ஆகும். இதில் ஒவ்வொரு சந்தையின் பெயரையும் ஒவ்வொரு திறவுகோலாக்கி அதன் விலை மதிப்பாகவும் வேல்யூ சேமிக்கிறோம். விலை வரம்பாக 150, 300 வருவதால் விலையை ஸ்ட்ரிங்காக சேமிப்பது நல்லது. லாஸ்ட் அப்டேட் இந்த விலைகள் எப்போதும் கடைசியாக புதுப்பிக்கப்பட்டன என்பதை குறிக்கும் ஒரு டைம் ஸ்டாம்ப். இது ஒரு நல்ல நடைமுறை. லாஸ்ட் அப்டேட் எதுக்காண்டி போட்டிருக்கோம்ன்றதை இங்கே சொல்லியிருக்கு. மற்ற வந்து இப்போ பிந்தள வடிவமைப்பு அதில் பேக்கெண்ட் ஆர்கிடெக்சர் நான் என்ன பாதிக்க போகிறேன்னு சொல்கிறேன். பிந்தள வடிவமைப்புல பிந்தளம் தரவுத்தளத்துடன் தொடர்பு கொண்டு முகப்பு பயன்பாடுகளுக்கு தேவையான தகவலை வழங்கும். இதற்கான ஏபிஐ வழிகளை ரவுட்ஸை உருவாக்குவோம். ஸோ அதை நாங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை எப்படி போட போகிறோம்ன்றதை தந்திருக்கோம். அதை ப்ராடக்ட் பேக்கெண்ட் கொடுத்துல சோர்ஸ்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை ரவுட்ஸ்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டான். அதுக்குள்ள வெயிட்டபிள் ரவுட்ஸ்னு ஃபோல்டர் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டான். கண்ட்ரோலர்ஸை கிரியேட் பண்ணிட்டான். வெயிட்டபிள் கண்ட்ரோலர் ஜிஎஸ் கான்ஃபிகில் வந்து db.js போட்டான். நாங்கள் index.js மெயின்ஸ் ஃபைல் மேலே பேக்கேஜஸ் ஜேஎஸ் ஃபைலை போட போக தெரியும். இப்போ இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் தான். இப்போ வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம்.
வேறு ஏபிஐ வழிகள்னு பார்க்கல ஏபிஐ இன்பவுண்ட்ஸ் கெட் ஏபிஐ வெஜிடபிள்ஸ் செயல்பாடு டைனமோடிவியில் உள்ள அனைத்து காய்கறிகளின் விலைப்பட்டியலையும் வழங்கும். இப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ ஏபிஐ வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன செய்யும் உங்களுக்கு எல்லா காய்கறியும் மேலே என்ன இருக்கிற எல்லா கத்திரிக்காய் வந்து இப்போ இன்ன ப்ரைஸஸ் என்ன ஒரு இதை பண்ணி போடுவேன் இதான் ஸ்ட்ரக்சர். ஸோ கிட்டத்தட்ட எப்படி ஸ்ட்ரக்சரில் நான் தேவைப்பட்டால் நாளைக்கு இதை மாற்றி அமைக்கலாம். அதை சரி வேறு வெஜிடபிள் வந்து உருளைக்கிழங்கு இப்போ ப்ரைஸஸ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அது பர்டிகுலர் வெஜிடபிளை மட்டும் நீங்கள் வச்சு செய்யப்படுங்கன்னா ஏபிஐ வெஜிடபிள் அந்த அந்த வெஜிடபிள்ஸ் கொடுத்து அந்த நேமை கொடுத்தீங்கன்னா செயல்பாடு குறிப்பிட்ட காய்கறி எடுத்துக்காட்டு தக்காளி விலை விவரங்களை வழங்கும். பதில் ரெஸ்பான்ஸ் வெஜிடபிள் நேம் தக்காளி ப்ரைஸஸ். இப்போ இதில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டாக வந்து இதை எப்படி இந்த இதை ஃபஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் டைனமோ என்பிஏ மின்சோல ஏரோஎஸ் எஸ்டிகே மற்றது கிளான் டைனமோ டிவி மற்றது ஏரோஎஸ்டிகே லிப் டைனமோ டிவின்றதை நீங்கள் ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணணுமாம். அது இப்போ வந்து index.jsல வந்து இப்போ உங்களோட அந்த index.jsல உங்களோட வெஜிடபிள் கண்ட்ரோலரில் வந்து இப்படியா கோட் இதெல்லாம் பேர் இப்போ இது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இனிஷியல் சில தான் இப்போ இந்த கோடெலாம் நீங்கள் இப்போ காப்பி பண்ணி போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் டேட்டா பேஸ் டிசைன் பண்ணி இது பார்க்கலாம். அதெல்லாம் அந்த ஸ்டெப்பில் வரும். இப்போ இணைய முகமைப்பு வடிவமைப்புல நாங்கள் இது ஃபஸ்ட் வெப் ஃப்ரண்ட்னா ரியாக்டும் டைப் ஸ்கிரிப்டும் டெய்ல்வின் சிஎஸ்எஸும் பாவிச்சலாம்னு சொல்லுது. பயனர்கள் காய்கறி விலைகளை காணும் வலைத்தள பக்கம் கூறுகள் காம்போனன்ட்ஸ் வெஜிடபிள் டேபிள் டிஎக்ஸ்எக்ஸ் முழு விலை பட்டியலையும் காண்பிக்கும் ஒரு அட்டவணை பேக்அண்ட் ஏபிஐ ஏபிஐ வெஜிடபிள்ஸ் இதிலிருந்து தரவை பெற அக்சியோஸ் அல்லது ஃபெச்சை பயன்படுத்துவோம். மற்ற வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸ் மூலம் அட்டவணைக்கு அழகான நேர்த்தியான வடிவமைப்பு கொடுக்கப்படும். மற்ற வந்து சர்ச் பாட் டிஎஸ்எக்ஸின் பயனர்கள் குறிப்பிடப்பட்ட காய்கறியை தேட உதவும் ஒரு தேடல் பட்டி தேடலுக்கேற்ப அட்டவணையில் உள்ள தரவை வடிகட்டும் ஃபில்டர் என்ற ஒரு விஷயத்தை நான் போடுறேன். வெஜிடபிள் சர்ச் பார் இதெல்லாம் நான் சில காம்பவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ஏபிஎஸ் பாதிக்கணும்ன்ற விஷயத்தை வந்து போடுறோம். இதெல்லாம் இப்போ வந்து பார்த்துக்கணும் போகும். ஓகேண்ணே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்டை வச்சு செய்கிறபடியே நாங்கள் ஒரு டைப் ஸ்கிரிப்ட் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது தரப்பட்ட கட்டமைப்பை வரையறுக்கப்பட்ட டைப் ஸ்கிரிப்டை பயன்படுத்துவோம். இது குறியீட்டில் பிழைகளை வராமல் தடுக்கும். நீங்கள் பார்க்கல இப்போ அதுக்கு வெஜிடபிள் நீங்கள் எடுக்கல என்ன அதில் பார்த்தா இதான் வெஜிடபிள் பார்த்தா வெஜிடபிள் நேம் இருக்குது ப்ரைஸஸ் இருக்குது லாஸ்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் நேம் ஒரு ஸ்ட்ரிங். ஆனால் ப்ரைஸஸ் வந்து என்ன செய்வாங்க மார்க்கெட் இதில் மார்க்கெட் பிளேஸஸ் என்ன இது இது மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் இதை ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விதமான அந்த இதுகள் எல்லாம் ஸ்ட்ரக்சர் வேறுமன்றதை அங்கே சொல்லியிருக்கு. இப்போ சிலோட வேறு ஃப்யூச்சர்லேயும் ஏதாவது மார்க்கெட்ஸ் அதில் வருமெண்டா அதை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளாமன்றதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைபேசி செயலி உருவாக்கம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வலைத்தளத்தின் தர்க்கத்தைய லாஜிக் இங்கும் பயன்படுத்தலாம். ஆனால் கைபேசியின் சிறிய திரை கேட்டவாறு பயனர் இடைமுகத்தை யூஐ வடிவமைக்க வேண்டும். இப்போ திரைகள்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்க்ரீன் வரும். மற்ற வலைத்தளத்தில் இப்போ எல்லாம் நீங்கள் வருவோம் வேணாம். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜெலாம் நான் பார்க்குறேன் என்னென்ன ஸ்க்ரீன்ஸில் வரப்போன்னு பார்ப்போம். அப்போ இந்த ஃப்யூச்சர்லாம் சில ஸ்க்ரீன்ஸ்லாம் போடவும் இருந்தான். சரி இப்போ வலைத்தளத்தில் உள்ள அட்டவணைக்கு பதிலாக இங்கே ஒரு ஃப்ளாட் லிஸ்ட்டை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு காய்கறியும் ஒரு கார்டு போல காட்டப்படும். ஒரு கார்டை தட்டினால் அதன் விலை விவரங்கள் விரிவாக காட்டப்படலாம். சரி பகிரப்பட்ட குறியீடு ஷேர்ட் கோட் ஏபி அழைப்புகளை செய்யும் தர்க்கம் லாஜிக் மற்றும் டைப்ஸ்கிரிப்ட் இன்டர்ஃபேஸ் ஆகியவற்றை வலை மற்றும் கைபேசி செயல்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளலாம். இது நேரத்தை மிச்சப்படுத்தும். இப்போ என்ன இப்போ நாங்கள் இதில் என்ன சொல்கிறோன்னா இப்போ சில இப்போ அந்த இன்டர்ஃபேஸ் கோடிங் அதெல்லாம் வந்து பார்க்கல ஃப்ரண்ட் அண்ட்லேயும் பேக் அண்ட்லேயும் ஃப்ரண்ட் அண்ட்லேயும் பாய்ச்ச விஷயங்களையும் யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லினோம். மற்ற பார்க்கல இதை எப்படி நான் செயற்படுத்தப்போன்னு சொல்கிறோம். முதலாப்படி என்ன ஏரோலியஸ் டைனமோ டிவியை அமைத்தல் வேண்டுமாம். ஏரோலியஸ் கணக்கில் உள்நுழைந்து வெயிட்டபிள் ப்ரைஸ் என்ற பெயரோ டைனமோ அட்டவணையை உருவாக்கவும் பார்ட்டிஷன் கீயாக வெயிட்டபிள் நேமை ஸ்ட்ரிங் என்பதை அமைக்கவும் நீங்கள் கொடுத்த அட்டவணையில் உள்ள சில காய்கறிகளை தேவையும் மாதிரிக்காக சொல்லுது. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம்னு சொல்கிறோம். ஆனால் இதில் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்ஸில் பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப் என்னவாம் பின்தளத்தை பேக்கெண்டை உருவாக்க போடுறோம். நோட்.js மற்றும் எக்ஸ்பிரஸ் என்பிஎம் மீட் மூலம் வந்துருவாங்கவும் தேவையான தொகுப்புகளை எக்ஸ்பிரஸ் கோர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். டைனமோ டிவியுடன் இணைப்பை ஏற்படுத்தி ஏபிஐ வெயிட்டபிள்ஸ் என்ற ஏபி வழியை உருவாக்கவும் போஸ்ட்மேன் அல்லது இன்சோம்னியா போன்ற கருவிகள் மூலம் ஏபிஐ சோதிக்கவும் என்று போட்டிருக்கிறோம். அதில் வந்து படி 3 பார்த்தீங்கன்னா இணைய முகப்பை வெப் ஃப்ரண்ட் உருவாக்குதல் கிரியேட் ரியாக்ட் ஆப் அல்லது வைட் மூலம் ஒரு புதிய ரியாக்ட் டைப் ஸ்கிரிப்டை உருவாக்கவும் டெய்ல்வின் சிஎஸ்ஐ திடல் சேர்க்கவும் பேக் அண்ட் ஏபிஐ இலிருந்து தரவை எடுத்து வெயிட்டபிள் டேபிள் கூறில் அழகாக காட்டவும்.
படி 4 கைபேசி செயலியை மொபைல் ஆப்பை உருவாக்குதல். ரியாக்ட் நேட்டிவ் இன்ட் அல்லது எக்ஸ்போ மூலம் ஒரு புதிய ரியாக்ட் நேட்டிவ் திட்டத்தை உருவாக்கவும். பேக்கெண்ட் ஏபிஐயிலிருந்து தரவை எடுத்து பிரைஸ் லிஸ்ட் ஸ்க்ரீனில் ஃப்ளட் லிஸ்ட்டை பயன்படுத்தி காட்டவும். படி 5 வரிசைப்படுத்தல் டிப்ளாய்மெண்ட். பேக்கெண்ட் AWS Lambda, AWS Elastic Beanstalk அல்லது Heroku இல் வரிசைப்படுத்தலாம். ஃப்ரண்ட் அண்ட் வெப் வெர்சல் நெட்லிஃபை அல்லது AWS 3 கிளவுட் ஃப்ரண்டில் வரிசைப்படுத்தலாம். இப்போ அங்கால வந்து இந்த மொபைல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஃபுல் அப்போ வந்து நாங்கள் எப்படி என்ன மாதிரிலாம் செஞ்சு எப்படி இதை என்ன இதில் வந்து நாங்கள் டிப்ளாய் பண்ண போகிறோம்ன்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே வந்து நாங்கள் இதை காட்டியிருக்கிறோம் சரிண்ணே. ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் ஸோ இதோட ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவை உங்களுக்கு காட்டுது. இதில் எல்லாம் நீங்கள் கட்டாயம் இந்த AWS Lambda அல்லது Elastic Beanstalk அந்த முறையால் நீங்கள் செய்யலாம். இப்போ ரெண்டுலேயும் தான் செய்வோம் இல்லை சரிண்ணே. மேலே வந்து பார்க்கல இப்போ ஃப்ரண்ட் ரெண்டு ரேக்கில் இப்போ என்ன இப்போ வெப் வெர்சல் நெட்லிஃபை அப்படியானதுலேயும் AWS கிளவுட் ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் வெப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்கள்ட்ட இருக்குது. மேலே மொபைலில் பண்ண கூகுள் ப்ளே ஸ்டோரோ இது வேண்டாம். இந்த முன் ஆவணம் உங்கள் திட்டத்தை தொடங்க ஒரு தெளிவான வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு படியிலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்க அப்படி சொல்லியிருக்கு. சில பாய்கள் இந்த நீங்கள் வாசிச்சாலே உங்களை வடிவ நீட்டாக விளங்கும் நினைக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்ட்டு நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு பாய்களாம் உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.